ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலோட அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன்லி தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃப்ரீலான்சர் அந்த இதில் ஒர்க் பண்ணுறவங்க, இந்த ரிசர்ச் பண்ணுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா சில பேர் கேட்பாங்க, எங்களுக்கு வந்து இந்த பேப்பர்ஸ்லாம் வந்து ஏபிஐ ஃபார்மெட்டில் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏபிஐ ஃபார்மெட்னா என்ன, அதை எப்படி ரெடி பண்ணலாம், அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இந்த ஏபிஐ ஃபார்மெட் யாருக்கெல்லாம் யூஸ் பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமாக யூஸ் ஆகுறது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிசர்ச் பண்ணுறவங்க அண்ட் இந்த ஃப்ரீலான்சர் அப்படிப்பட்ட வெப்சைட்டில் வந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் படித்து பார்க்கும்போது அவங்க வந்து சொல்லுவாங்க, எங்களுக்கு இது வந்து ஏபிஐ ஃபார்மெட்டில் வேணும், ஸோ நீங்கள் அதுபடி தாங்கன்னு கேட்பாங்க. ஆனால் சில பேருக்கு இது என்னென்னு தெரியாமலே இருக்கும். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து அது நம்ம எப்படி ரெடி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஆல்ரெடி நான் ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சுருக்கேன். அதை வச்சு தான் நான் இதை இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்ட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வேர்ட் டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் எந்த டாக்குமெண்ட்டை எப்போ ஓப்பன் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா, அதோடைய அந்த லெட்டர் சைஸும் ஃபார்மெட்டும் எப்போவுமே வேறு மாதிரி தான் இருக்கும். இப்போ அந்த லெட்டர் ஃபார்மெட் வந்து பார்த்தீங்கன்னா கேலிப்ரி அப்படின்னு இருக்கும். பட் நம்ம அதை எந்த இதுனாலுமே சரி டைம்ஸ் நியூ ரோமன் அப்படின்னு தான் வைக்கணும். ஸோ ஐ செலக்ட் த டைம்ஸ் நியூ ரோமன். அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த லெட்டர் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11 இருக்குது. ஸோ நம்ம அதை 12 சேஞ்ச் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து பேஜ் லே அவுட். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேஜ் லே அவுட். இந்த பேஜ் லே அவுட்டில் பார்த்தீங்கன்னா இதனுடைய மார்ஜின்ஸ் எல்லாம் நம்ம செக் பண்ணணும். இந்த மார்ஜின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாப், லெஃப்ட்டு, பாட்டம், ரைட் இந்த 4 சைடுமே வந்து எல்லாம் 1 இன்ச் கேப்பில் இருக்கணும். ஸோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அந்த இதில் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வச்சுக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இன்சர்ட்டில் போய் வந்து ஹெட்டர் ஃபஸ்ட் நம்ம டைப் பண்ண போகிறது ஹெட்டர், அதாவது இந்த ஹெட்டிங்ஸ் மாதிரி நம்ம டைப் பண்ணுறது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹெட்டரை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் மேலே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃபஸ்ட்டு பேஜ் இதை நம்ம கிளிக் பண்ணிக்கணும். இதை கிளிக் பண்ணிட்டு இப்போ இதில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு நான் ஒரு கமெண்ட் கொடுக்குறேன், ரன்னிங் ஹெட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு அண்டு செமிகோலன் அண்ட் உங்களோட டைட்டில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ரைட் சைடில் வந்து பேஜ் நம்பர் இப்போ 1ன்னு கொடுத்துட்டு இப்போ நம்ம இதை வந்து செலக்ட் பண்ணி இதனுடைய லெட்டர் ஃபார்மேட்டு இதனுடைய சைஸை நம்ம மாற்றணும். இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் இதை வந்து ஹோமில் போய் இதனுடைய லெட்டர் சைஸ் வந்து இந்த ஃபார்மேட் வந்து டைம்ஸ் நியூ ரோமன் அதில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இதோட லெட்டர் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12 அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 1 வந்து நம்ம ரைட் சைடில் அலைன் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த ஹெட்டர் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இது ஃப்ரண்ட் பேஜாக இருக்கிறனால பேஜ் நம்பர் 1 இப்போ இது ஃப்ரண்ட் பேஜ்னால இதில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எனக்கு தந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னோட இதை வச்சு தான் ஒரு சாம்பிள் ப்ராஜெக்ட் வச்சு தான் நான் உங்களுக்கு இது சொல்லித்தரேன். இப்போ எனக்கு தந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்குறது தான். ஸோ அதுக்குள்ளே பேப்பர்ஸ் தான் இது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம இந்த பேஜில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி டைட்டில், நேம், யூனிவர்சிட்டி அப்படின்னு அவங்களோட டீட்டெயில்ஸ் இருக்கணும். இப்போ நான் அதில் டைப் பண்ணலாம் முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது வந்து நான் ஏற்கனவே செஞ்சுட்டே சொன்னேன், இதில் காப்பி பண்ணி போடுறேன். நீங்கள் வந்து அதை ஃபுல்லாக டைப் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது எப்போவுமே இப்படி சென்டராக இருக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது ஃப்ரண்ட் பேஜில் இருக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு டைட்டில், அதாவது உங்களுக்கு தந்திருக்க அந்த ப்ராஜெக்டோட டைட்டில். இப்போ எனக்கு இது வந்திருக்கனால இது வந்து ஃபஸ்ட் நான் டைட்டில் வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்டோட நேமு, அதுக்கப்புறம் அந்த அவங்க ஒரு என்ன யூனிவர்சிட்டி, அதுக்கப்புறம் இது சப்மிட் டேட்டு இப்படி நான் கொடுத்துருக்கிறேன். இது இந்த சென்டராக இருக்கிறது ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அடுத்த நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிட வேண்டாம். இது ஃப்ரண்ட் பேஜ், அதனால் நம்ம இதோட இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து உங்களோட ப்ராஜெக்ட்ஸுக்கு வேறு எதுவும் வைக்கணும்னாலும் வைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நெக்ஸ்ட் பேஜ் இந்த டைப் டெக்ஸ்ட் அப்படின்னு வந்து இதில் வர ஆரம்பிச்சுன்னா நம்ம அதை க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு நம்ம இப்போ ரெண்டாவது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இதில் வந்து பேஜ் நம்பர் செட் பண்ணணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இன்செட்டில் போய் பேஜ் நம்பர் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு டாப் ஆஃப் த பேஜ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே இந்த பேஜ் நம்பர் வந்து ரைட் சைடில் இருக்கிறது ரொம்பவே நல்லது. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ பேஜ் நம்பர் செட் ஆகிடுச்சு. நம்ம இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம், இந்த ஹெட்டரை க்ளோஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து நம்ம இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இது அதாவது இப்போ வந்து இந்த ப்ராஜெக்டோட அப்ஸ்ட்ராக்ட், அதனுடைய டீட்டெயில்ஸு, கன்க்ளூஷன், பிப்ளியோகிராஃபி இப்படி நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் எடுத்த அந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் வந்து ஒவ்வொரு பேஜில் நீங்கள் இப்போ டைப் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இது வந்து ஏற்கனவே நான் ஒரு இது சாம்பிள் செஞ்சனால நான் அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு பேஜ் நம்பருமே ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ். இப்போ இந்த ரெஃபரன்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா,
இப்போ உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குன்னா அந்த ப்ராஜெக்ட்டை வந்து கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு வெப்சைட்லையோ இல்லை ஏதாவது ஒரு புக்லேயோ நீங்கள் ரெஃபர் பண்ணியிருப்பீங்க. இப்போ அதை வந்து நீங்கள் ஒரு வெப்சைட்டில் ரெஃபர் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் இதில் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த வெப்சைட்டில் நீங்கள் ரெஃபர் பண்ணும்போது அந்த ரெஃபர் பண்ண அந்த கண்டென்ட்டோட டைட்டில், அதாவது அந்த இதோட ஹெட்டிங், அந்த ஹெட்டிங்கை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு இதை ரிட்ரைவ்டு ஃப்ரம் அப்படின்னு போட்டுக்கிட்டு நீங்கள் எந்த லிங்கில் எந்த வெப்சைட்டில் நீங்கள் அந்த கண்டென்ட் ரிசர்ச் பண்ணீங்களோ அதோட அந்த லிங்கை வந்து நீங்கள் காப்பி பண்ணி இதில் போடணும். அதுக்கப்புறம் நீங்கள் இது வந்து வெப்சைட்டில் நான் ரெஃபர் பண்ணல, நான் வந்து இது வந்து புக்கில் தான் ரெஃபர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு இருந்தேன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த புக்கோட ஆதர் நேம், அந்த புக்கோட நேம், அதுக்கப்புறம் இந்த புக்கு எப்போ எந்த வருஷம் ரிலீஸ் ஆச்சு, அதுக்கப்புறம் வந்து இதோடைய பப்ளிஷர் யார் அப்படிங்கிற இதை நீங்கள் டைப் பண்ணணும். ஸோ இதில் நீங்கள் பண்ண லாஸ்ட்டாக இந்த ரெஃபரன்ஸில் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்க வேண்டியது இது. ஸோ இப்படி தான் நம்ம இந்த ஏபிஐ மெத்தட் இருக்கும். இதில் அது முக்கியமான ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் உங்களுக்கு முடிஞ்ச பிறகு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து உங்களுக்கு சில பேர் வந்து கண்டென்ட்ஸ் வைக்க ஆசைப்படுவீங்க. அது என்னென்னா, இப்போ இந்த கண்டென்ட்ஸ்லாம் நம்ம எப்படி செட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்துட்டு ரெஃபரன்சஸ், இதில் வந்து நம்ம இப்போ இந்த அப்சைட்டுக்கு மேலே வச்சு நம்ம என்ட்ரு கொடுத்துட்டு இப்போ ரெஃபரன்ஸ் போனீங்கன்னா அதில் வந்து டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதில் வந்து நீங்கள் உங்களுக்கு எந்த மாடல் உங்களுக்கு வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அந்த ஹெட்டிங், டைட்டில்ஸ் எல்லாமே நீங்கள் டைப் பண்ணி நீங்கள் அதுக்குடைய பேஜ் நம்பரை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் இந்த ஏபிஐ ஃபார்மேட் இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் படி நான் ஏபிஐ ஃபார்மேட்டில் பண்ண ஒரு ப்ராஜெக்ட் பற்றி நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லி தந்துட்டேன். ஸோ இது குறித்து உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலே இந்த லெட்டர் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா ஏபிஐ மட்டும் இல்லை, இது போன்ற நிறைய இருக்குது. இந்த ஏபிஐ, எம்எல்ஏன் அப்படின்னு நிறைய இருக்குது. ஸோ உங்களுக்கு அதை பற்றின ஏதேனும் விஷயங்கள் உங்களுக்கு தெரியும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மற்றவங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.